ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா ஐபிஎல் மேட்ச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்காக தான் ஒரு நாள் வெயிட்டிங்கு, இதுக்காக தான் ஒரு நாள் காத்திருந்தது. ஐபிஎல் எவ்வளோ நாள் ஐபிஎல் வரன்னு வெயிட் பண்ணால் வந்துடுச்சு. அப்புறம் வந்து கொல்கத்தாவில் வேறு ஐபிஎல் மேட்ச் நடக்குது. பரவாயில்ல, நடக்கட்டும். எந்த டீம் எந்த ஊரில் இருந்தான்னா நம்ம டீம் ஆடுதா ஃபஸ்ட்டு, ஆர்சிபி ஆடுதா, அதில் தான் முக்கியமான வேலையே இருக்குது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் என்னன்னா, நேற்று நைட்டு கொல்கத்தாவில் மழை பெஞ்சிருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆரஞ்சு அலர்ட் வேறு நீ விட்டுக்கிறானுங்க. மழை வருமானான்னு தெரில, கடவுளை வேண்டிங்க மழை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. வராதுன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். வராது, வந்ததுன்னா நம்மளுக்கு ஆப்பு தான். நம்மளுக்கு இல்லை, ஐபிஎலுக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஃபஸ்ட்டு மேட்ச்சே இந்தமாதிரி மழை வந்து இதாகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாகி போயிடும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பிக்கெஸ்ட் ரைவல்ரின்னு சொல்லிட்டு சும்மா பீல் அவுட்டுன்னு இருக்கிறானுங்க ஒரு டீம் வந்து. அதெல்லாம் எப்படி தான் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. பிக்கெஸ்ட் ரைவல்ரின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா, அதை ஏன் 2வது மேட்ச்சு 3வது மேட்சாக வைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு மேட்சாக வைக்க வேண்டியதானே? ஃபஸ்ட்டு மேட்சாக வச்சா பிக்கெஸ்ட் ரைவல்ரின்றீங்களே, ஃபஸ்ட்டு மேட்சாக வச்சு விட வேண்டியதானே? எப்பயுமே ஆர்சிபி மேட்சை ஸ்டார்ட் பண்ணாதான் தோக்குதோ ஜெயிக்குதோ இல்லையோ, ஆர்சிபி விளையாடினா தான் ஒரு ஐபிஎல்லே ஸ்டார்ட் பண்ணா மாரி. அப்படி வேறு எந்த டீம் ஆடினானே வேஸ்ட்டு தான், விடுங்க. அது சிஎஸ்கே எம்ஐ, நம்மளுக்கு வந்து சிஎஸ்கே விட்ருங்க. எம்ஐ ஜெயிச்சா ஓகே தான். சிஎஸ்கே நம்மளுக்கு பிடிக்காத டீம். சின்ன பசங்க அவனுங்களை அடிச்சு ஓட விட்டு இந்த விஷம் அவனுங்களை கதறாட்டிங்கன்னா சிஎஸ்கேவை. அப்புறம் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பிசிசிஐ ஒரு ரூல்ஸ் போட்டுக்கிறாங்க. இதுதான் எனக்கு எம்ஐ கிட்ட பிடிக்காது. இவனு சிஎஸ்கே எம்ஐயும் இந்தமாரி தான் வேலைலாம் நிறைய வேலை பண்ணுவானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த பெனால்ட்டி ஓவர்னு சொல்லிட்டு அந்த ஓவர் போட்டால் அடுத்த மேட்ச் வந்து கேப்டன் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக புள்ளி பாயிண்டில் குறைக்கப்படுமா, கேப்டன் விளையாடலாமா, புள்ளி பாயிண்டில் குறைக்கப்படும்னு சொல்லிட்டு போட்டுக்கிறானுங்க. இது எப்படி தான் பண்ணுறானுங்க, என்ன தான் பண்ணுறானுங்க ஒன்றும் புரியல. அது வந்து 2027 வரைக்கும் இந்த ரூல்ஸ் இருக்குமா. இந்த ரூல்ஸை இப்போ போடுறானுங்க. இவனுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில. டேய் மும்பை, உங்களெல்லாம் வச்சுன்னு ஒன்றையும் பண்ண முடியாதுடா. சரி விடுங்க. இன்றைக்கி வந்து மழை வரக்கூடாதுன்னு எல்லாம் கடவுளை வேண்டிக்கோ. ஆர்சிபி ஜெயிக்கணும்னு வேண்டிக்கோ. ஆர்சிபி தான் ஜெயிக்கும், ஆர்சிபி தான் ஜெயிக்கணும்.